சாஹிப் ஷெவல் இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம யார் சமாதியை பார்க்க வந்திருக்கோன்னா, கலைஞர் அவர்கள் சமாதியும் அண்ணா அவர்கள் சமாதி தான் பார்க்க வந்திருக்கோம். இங்கே இதுக்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரன்ஸே நம்மளை செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா கம்பரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கருணாநிதி அவர்கள ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா யார் ஸ்டாச்சு பார்க்காதீங்க, பேரறிஞர் அண்ணாவோட ஸ்டாச்சு தான் வச்சுருந்தாங்க. அண்ட் அண்ணாக்கு சைடில் உள்ள அந்த ஒரு பில்லர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. யானையோட தந்தம் அமைப்பு மேலே வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது எப்போ திறந்து வைக்கப்பட்டதுன்றோம் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே அண்ணாக்கு நீங்கள் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வாட்டர் செட்டப் லைட்டோடு இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த பேக்ரவுண்ட் செட்டப் எல்லாமே. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு போர்டு வச்சு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன சண்டே டைம் செம்ம க்ரௌடாக இருந்தது. மக்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை போன்ற எல்லா விஷயமும் இந்த கலைஞர் சமாதிக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லாமே இருந்தது. இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்களின் அருங்காட்சியகம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே இதில் இருந்து. அண்ணா அவர்கள் பயன்படுத்திய துணி, அவர் வாங்கின விருதுகள், அவர் எந்தெந்த இதெல்லாம் கலந்துக்கினார், அவர் எப்பப்பெல்லாம் சிறை சென்றார், அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பல விஷயங்கள் வந்து இந்த அருங்காட்சியகத்தை வச்சுருந்தாங்க. அவர் யூஸ் பண்ண பாஸ்போர்டு, அப்புறம் ஸ்டாம்ப்பு, பென்னு, அவர் யூஸ் பண்ண பிளேட்டு அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து 1 by 1 அடுக்கி வச்சுருந்தாங்க. அவர் எழுதின புத்தகங்கள் மறக்காமல் இதை தான் நம்ம என்ன சொல்லணும். அவர் எழுதின எல்லா புத்தகங்களும் 1 by 1 கலெக்ட் பண்ணி ரொம்பவே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது அவர் அந்த காலத்தில் அவர் யூஸ் பண்ண ஸ்டாம்ப்பு, அவரோட ஹேண்ட் ரைட்டிங்காகவே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான்லாம் அப்படி ஒரு உத்து பார்த்துட்டு இருந்தேன், இது அண்ணா எழுதின பேப்பர்ஸ் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து 1 by 1 போட்டிருக்காங்க. அவர் படித்த ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஃபோட்டோஸில் போட்டிருந்தாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் பற்றி தெரியாதவங்க கூட இந்த மியூசியம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு நீங்கள் அசால்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பிக்சர்ஸில் கலைஞர் அம்மா, ஜெயலலிதா அப்படின்னு அவங்க கூட இருந்து எடுத்திருக்காரு. பெரியார் அவர்கள் கூடயுமே இருந்து நிறைய புகைப்படங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த புகைப்படம்லாம் எனக்கு பார்க்க. இந்திரா காந்தி அவர்களுடைய புகைப்படம், அவர் கூட எடுத்த புகைப்படங்களும் எல்லாருமே வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கூட எடுத்த புகைப்படம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து வச்சுருந்தாங்க இந்த மியூசியத்தில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பெரியார் கூட எடுத்த புகைப்படங்கள் அப்படின்னு எல்லா தலைவர்களுக்கூடையுமே எடுத்த பிக்ஸ் எல்லாமே அங்கே மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. அண்ணா இறந்த அப்புறம் அந்த டெத் சீக்வன்ஸில் என்னென்ன நடந்தது, யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காகவே நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. அவர் இறப்புக்கு எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு இந்த ஃபோட்டோ பார்த்து எனக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு விஷயமும் அவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய விஷயம் நீங்கள் இந்த மியூசியம்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நீங்களும் வந்து பாருங்கள். என் சேனல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின அவார்டு, அவர் யூஸ் பண்ண ஒரு சில திங்ஸ், அவருக்கு கிஃப்டாக வந்த ஒரு சில திங்ஸ் இதெல்லாமே தான் இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ரொம்ப பழைய காலத்தோடது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் அவர் எழுதின புத்தகங்கள் அதையுமே வச்சுருந்தாங்க. இதோட பேர் அண்ணாவோட மியூசியம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதை விட்டு நம்ம வெளியே வந்து இப்போ யாரை பார்க்க போகிறோன்னா, நம்ம கலைஞர் அவர்களை சமாதி தான் பார்க்க போகிறோம். பட் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே சூப்பராக இருந்தது நிறைய விஷயம். ஃபஸ்ட் நம்மளுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சமாதி தான், அதுக்கப்புறம் தான் கலைஞர் அவர்கள் சமாதி வச்சுருந்தாங்க. இது பேரறிஞர் அண்ணாவோட சமாதி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
பேரறிஞர் அண்ணாவோட சமாதியை பார்த்த அப்புறம் நான் ஆர்வமாக போன விஷயம் கலைஞரோட சமாதி பார்க்க தான். அவரோட முதல் எடுத்தோடனே அவர் ஸ்டாச்சு தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புக் மாதிரி, அந்த புக்கில் ஏதோ சம்திங் எழுதி ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த இடம் பார்க்க உங்களுக்கு இந்த கேமராவில் பார்க்கவே தெரியும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு கல்லில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு கல்வெட்டுலையுமே என்னென்ன எழுதியிருக்காங்க, நான் ஃபஸ்ட்டு ஒரு கல்வெட்டில் அவங்க படித்து காட்டுறேன். உண்மையை மறைப்பது பூமிக்குள் விதையை வளைப்பது போல் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு கண்டென்ட், அது மெசேஜ். அது இந்த வசனம் எல்லாமே கருணாநிதி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. கருணாநிதி சொல்கிறத விட எல்லாருக்குமே கலைஞர் அவர்கள் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவர் என்னென்ன சொன்னாரோ அந்த வசனம் எல்லாமே அந்த கல்லில் வந்து எழுதப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா நம்ம சமாதியை பார்க்க தான் நான் போயிருந்தேன் மக்களே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த சமாதி இருக்கிற அந்த இடமே ஃபுல்லாகவே ஒரு சன் செட் மாதிரி இருந்தது பார்க்க. இது கலைஞர் கருணாநிதி அவர்களினோட சமாதி நம்ம பார்க்க வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கலைஞரோட புகைப்படம் லைட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கலைஞர் சமாதிக்கு பின்னாடி உள்ள ஸ்பேஸு அண்ட் வந்து கலைஞரோட அருங்காட்சியகம் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல மக்களே. ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக நான் அதுக்குள்ளேயும் போய் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அந்த பேக்ரவுண்ட் செட்டப்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது மக்களே. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் வேணும்னா எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நாங்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இதோட நம்ம கலைஞர், அம்மா, எம்ஜிஆர், அண்ணா இவங்க எல்லா சமாதியுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் மக்களே. இந்த மாதிரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்